ரொம்ப சிம்பிளாக ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணேன். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது. எப்படி பண்ணேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் போட்டு பெரிய வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை வந்து தட்டி ஆட் பண்ணணும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா தட்டி தான் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை வந்து தட்டி ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் சிக்கனை ஆட் பண்ணி அந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நான் இன்னைக்கு சக்தி சிக்கன் மசாலா தூள் எடுத்திருக்கேன். இந்த மசாலா வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மசாலாவை வந்து எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி, கருவேப்பிலை போட்டு சிக்கனை நல்லா ஒரு பெரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தக்காளி எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் அப்படியே வெந்து நல்லா பிளெண்ட் ஆயிரும். உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால ஆட் பண்ணிட்டு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி லெமனை போட்டு ஒரு திருப்பி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். ரைஸுக்கும் ஆகும், ரசத்துக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்.